ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹஷிராமா செல்ஸ் இல்லாத மாத்ரா எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்டில் நம்ம மாத்ரா உண்மையாகவே எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு லைக்கையும் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் ஒரு கூலான ரைடுக்கு தயாராகிக்கோங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹஷிராமா செல்ஸ் இல்லாத மாத்ராவோட பெரிய மைனஸே அவரோட உட் ஸ்டைல் தான். ஏன்னா ஹஷிராமா செல்ஸ் இல்லாத மாத்ராவால் உட் ஸ்டைலை யூஸே பண்ண முடியாது. நம்ம மாத்ரா யூஸ் பண்ணுற ரிலீஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலீஸ்னா அது இந்த உட் ரிலீஸ் தான். ஏன்னா இந்த உட் ரிலீஸை வச்சு தான் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம மாத்ரா இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு. ஃபைகாகேயோடைய ஃபாரஸ்ட் எமர்ஜென்ஸை போட்டு ஃபைகாகேயோடைய விளாண்டுருப்பாரு நம்ம மாத்ரா. இது மட்டும் இல்லாமல் நம்ம மாத்ராவால் உட்லோன் கூட யூஸ் பண்ண முடியாது. ஆளுக்கு 5 உட்லோன் போட்டு அதுக்கே சூசனோவை போட்டு யூஸ் பண்ணிருப்பாரு ஃபைகாகேயோட. இப்படிப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே அடித்தளம் போட்டதே இந்த ஹஷிராமா செல்ஸ் தான். ஏன் இத்தனைக்கு 4th கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்டிங்லயே ரீஅனிமேட் ஆகி வந்த நம்ம மாத்ரா பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே உட் ரிலீஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அடுத்து நம்ம ரினேகன் சைடு போகலாம். ஹஷிராமா செல்ஸ் இல்லைனா நம்ம மாத்ராவால் ரினேகனையுமே அவேக்கன் பண்ணியிருக்க முடியாது. நமக்கு இப்போ வர கொஸ்டின் என்னன்னா, ரினேகன் இல்லாத மாத்ரா ஸ்ட்ராங்கா இல்லையா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா செஞ்சு பிளட்டும் உச்சியா பிளட்டும் சேர்ந்தா தான் ரினேகன் அவேக்கன் ஆகும் நம்ம மாத்ராக்கே தெரியும் போது நம்ம ஹஷிராமாவோட கையை கடிச்சு எடுத்திருப்பாரு. அந்த இடத்துல தான் நம்ம ஹஷிராமாவோட செல்ஸுமே நம்ம மாத்ராக்குள்ள கலக்குது. ரீஅனிமேட் ஆகி வந்த நம்ம மாத்ரா பார்த்தீங்கன்னா நம்ம காராவோட சாண்ட்ல மாட்டிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம காரா பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி வீசும்போது நருட்டோ பார்த்தீங்கன்னா ரசன் சுரிக்கன் எடுத்து நம்ம மாத்ரா மேலேயே வீசுவான். அப்போ நம்ம மாத்ராக்கு பார்த்தீங்கன்னா ரினேகன் அவேக்கன் ஆகி அதை அவர் அப்சர்வ் பண்ணிடுவாரு. அப்படியே நம்ம மாத்ரா மட்டும் அப்சர்வ் பண்ணனா அந்த இடத்துல நம்ம மாத்ராவோட சோலி சுத்தமாக முடிஞ்சு போயிருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ரசன் சுரிக்கன் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்ஸுன்ட்டு. ரசன் சுரிக்கனை டைரக்டாக வாங்கின காக்குசுக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம மாத்ரா பார்த்தீங்கன்னா ரினேகனை யூஸ் பண்ணி தான் கெடோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணி அதுக்கு 9 டெயில் பீஸ்டையுமே கொடுத்து அப்போ தான் 10 டெயில் ஜிஞ்சுரிக்காவும் மாறி இருப்பாரு. இப்படிப்பட்ட மாத்ரா லிம்போ க்ளோன்ஸை யூஸ் பண்ணி அதை வச்சு மாஸ் பண்ணியிருப்பாரு 4th கிரேட் நிஞ்சா வரப்போ. இப்படிப்பட்ட லிம்போ க்ளோன்ஸை ரினேகன் யூசர்ஸால் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்புறம் சேஜ் மோட் யூசர்ஸால் சென்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் லிம்போ க்ளோன்ஸை யூஸ் பண்ணி நம்ம டொபிராமாக்கு ஷாட்டை போட்டு அவரையும் படுக்க வச்சுட்டு நம்ம சாஸ்கேவையுமே செல்ஃபி ஸ்டிக்கா மாற்றி விட்டுருப்பாரு நம்ம மாத்ரா உச்சிஹா. நம்ம மாத்ராக்கு எவ்வளோ பெரிய காயம் பட்டாலுமே அது சீக்கிரமாகவே குணமாயிரும் இந்த ஹஷிராமா செல்ஸ்னால. 4th கிரேட் ஜாவார் ஃபுல்லாகவுமே ஹஷிராமா செல்ஸ் தான் நம்ம மாத்ராவை அதிக இடத்துல காப்பாற்றி விட்டுருக்குமே. இத்தனைக்கும் ஃபைனல் வேலி பேட்டில் அப்போ நம்ம ஹஷிராமாவோட அவரோட பொருளை வச்சு அவரே போடுற மாதிரி ஹஷிராமா செல்ஸ் வச்சு தான் பேட்டிலே பண்ணியிருப்பாரு நம்ம மாத்ரா. இப்போ நான் சொன்னதே போதுன்னு நினைக்கிறேன். நம்ம மாத்ரா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம ஹெல்த்தி ஹிட்டாச்சிக்கும் ஹஷிராமா செல்ஸ் இல்லாத மாத்ராக்கும் பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணி விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். மாத்ரா ஃபேன்ஸ் இந்த உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஸோ வரட்டா. சீன் டபாக் டம் டம் 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 சீன் டபாக் டம் டம்.